அண்ணா ஒரு நிமிஷம் நான் வரேன். எங்கே பாப்பா போகிற? அட இருண்ணா. ஐயோ எங்கே போகிற? ஹாய் கைஸ், எதுக்காக நான் இங்கே உட்காந்துட்ருக்கேனே, எங்கள் அண்ணனுக்கு கோல்டு எடுக்கணும் தாங்க. ஸோ எதுக்காக கோல்டுன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், லாஸ்ட் வரையும் வீடியோ பாருங்கள். நான் என்னோடய சேவிங்ஸ் செட்டில் எங்கள் அண்ணனுக்கு கோல்டு எடுத்து தரணுன்ட்டு ஆசை. ஸோ அதுதான் நான் வந்து எடுக்க வந்திருக்கேன். அண்ணா ஒரு கோல்டோட ரேட் எவ்வளோ? ஐயோ 1,40,000 என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லிட்டு படபடன்னு ஓடி வந்துட்டேங்க வெளியே. அப்புறம் பொறுமையாக தண்ணி குடித்து யோசனை பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஷர்ட்டே எடுத்து கொடுக்கலான்னு வந்துட்டேங்க. இந்த ஷர்ட் நல்லா இருக்கே, சரி ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஐயோ ரேட் அதிகமாக இருக்கே, சரி வச்சுப்போம், வேறு எதுவும் ஷர்ட் பார்ப்போம். இந்த கலர் இருக்குது, இந்த கலர் இருக்குது, சரி இதே எடுத்துப்போம். பேண்ட் எடுக்க போகலாம் கைஸ், வாங்க. இந்த கலர் நல்லா இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட இருக்குது. இந்த கலரும் நல்லா இருக்குது, அவங்ககிட்ட இருக்குது. இந்த கலர் இல்லை, இதுவும் எடுத்துக்கலாம். சரி வாங்க கைஸ், ஸ்டிக்கர் ஒட்ட போகலாம். அந்த அண்ணாக்கிட்ட கொடுத்தோன்னே அந்த அண்ணாவும் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா வேறு எவ்வளோ ரேட் சொல்லுவாங்கன்னு எனக்கு வேறு பயத்தை கலக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த அண்ணாவும் பில் போட போயிட்டாங்க. நானும் அந்த அக்காக்கிட்ட காசு கொடுத்துட்டேன். அந்த அக்காவும் எண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த காசெல்லாம் நான் எதுக்கு சேர்த்து வச்சேன்னு தானே பார்த்தீங்க. எனக்கு வந்து சைக்கிள் எடுக்கணும் ஆசை. இது வந்து நான் 1 வருஷமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அண்ணனுக்கு கோல்டு எடுத்தாலாம் ஆசை வந்துச்சு. ஆனால் கோல்டு நம்ம பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுக்க வந்துட்டேன். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். நான் வேறு குடுகுடுன்னு போயிட்டுருக்கேன். அண்ணனை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கள் அண்ணன் வேறு திட்டுவான். சரி வந்தாச்சு கைஸ். ஸோ எங்கே தான் போய் தொலைஞ்சாலும் ஒன்றும் பசிக்கு வேறு டைம் வேறு ஆச்சு. எங்கடா பாப்பாவை காணோம், எங்கே இருக்கா? அண்ணா எங்கே பாப்பா போனேன் இவ்வளோ நேரம்? அண்ணா துணி எடுக்க போனேண்ணா. துணியா? யாருக்கு? உனக்கு தான். இந்த பெல்ட்டு. பெல்ட்டா துணி? அட இருன்னு அவசரப்படாத. இந்தா ஷர்ட்டு, இந்தா பேண்ட்டு, இந்த பனியலு. ஆமாம், எனக்கு எதுக்கு? அதான் லவ்வர்ஸ் டே வருதுல்ல. அட லூஸ் லவ்வர்ஸ் கொண்டு வர்றது அண்ணன் தங்கச்சிக்குள்ள எதுக்கு? அது இல்லைண்ணா, நான் உன் மேலே வச்சுருக்க பாசமும் ஒரு வேலை லவ் தான். நீ என் மேலே வச்சுருக்க பாசமும் ஒரு வேலை லவ் தான். அம்மா என் மேலே வச்சுருக்க பாசமும் லவ் தான். அப்பா உன் மேலே வச்சுருக்க பாசமும் லவ் தான். நீ, நான், அப்பா, அம்மா எல்லாரும் தம்பி மேலே வச்சுருக்க பாசமும் லவ் தான். என்னது பாரு? ஓ நீயும் என் மேலே பாசம் வச்சிருக்கியா? என்ன உனக்கு மட்டும் தான் பாசம் இருக்குது, எனக்கு வைக்க தெரியாதா? ஜிமிக்கினோ இது எனக்கு ரொம்ப நாளாக பிடிக்கும் தெரியுமா? எவ்வளோ இது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு வா, நம்ம போகலாம், பசிக்குது, டைம் ஆச்சு. சரி வா. அண்ணா நம்ம தம்பிக்கு கண்ணாடினா ரொம்ப பிடிக்கும்ல, கண்ணாடி போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலாம். சரி பாப்பா வாங்கிக்கலாம். இப்போ புரியுதா கைஸ் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னது? நீங்களும் உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, தம்பி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. லவ்வர்ஸ் டே மட்டும்தான் லவ்வர்ஸ் கொண்டாடணும் இல்லை, நம்மளும் கொண்டாடலாம்.